இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் விஜயை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் லூ வந்து, நீ என்னோட ஒய்ஃபே கிடையாது, ஒழுங்கா உண்மையை சொல்லி யார் நீன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். உன்னோட கையில் தழும்பு இருக்குமே, அது எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போதான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அங்கே யாயா இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் விஜயை தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கா. அவள் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் சிஸ்டர்னு கேட்டதுமே, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொன்னதுமே, நீயும் பிரதர் இல்லாமே சேர்ந்து என்னோட வெட்டிங்க்கு வரணும்னு சொன்னதும், யாயா என்னால் வந்துட்டு கூட சேர்ந்து வர முடியாது, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நீங்கள் எப்பயுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நீங்கள் வந்தால் கூட எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி நீயுமே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு என்னை வந்துட்டு காமிச்சதே கிடையாது இல்லை, இப்போ நீ இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவளோட ஷர்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி பார்த்ததும் அவள் கையில் பார்த்தாங்க ஃபுல்லாக அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன அப்படின்னா பிரதரின்ல உன்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறாரா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே ஒரு கால் வந்துடுது. நான் இப்போ உடனே வரேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே, இல்லை இப்போ முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் வந்துடுறேன், கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின்ட்ட வீடியோ கால் போட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தாங்க யாரோ வந்துட்டு அவளை அடித்து அங்கே வந்துட்டு அவள் மயக்கமானதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க சிஸ்டர் அந்த இடத்துக்கு மீட் பண்ண போட அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா. நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பட் அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் முடியல, காப்பாற்ற முடியல உங்கள் சிஸ்டர்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே அவளுக்கு கவலையாயிருது. அவங்க சிஸ்டரோட பாடியை பார்த்துட்டு அவள் அழுது வச்சுக்கும்போது அதுலேருந்து ஒரு பட்டன் கிடக்குது, அதை அவள் கையில் எடுத்து வச்சுக்கிறா. இப்போ நீங்கள் வந்து இதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பி போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் ஃபேஸை வந்துட்டு சர்ஜரி பண்ணி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. தன்னோட சிஸ்டர்ஸ் அவளுக்கு யார் காரணமோ அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் மாதிரியே வந்துட்டு ஃபேஸையுமே அங்கே சர்ஜரி பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்துட்டு ஒன்றை மாதிரியே மாறிட்டேன், இப்போ உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணவங்களை நான் பழிவாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அங்கே ஒரு பார்ட்டிக்கு தான் அங்கே வந்துட்டுருக்கா. இப்போ வந்துட்டு ஃபேஸ் என் சிஸ்டர் மாதிரியே மாறிடுச்சு, இப்போ யாரால கண்டுபிடிக்க முடியும், கண்டிப்பாக என் ரிவெஞ்சை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்கா. அங்கே அவங்க பிரதர் இன்லா லூ அங்கே வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டு ஹஸ்பண்ட் நான் திரும்ப உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நீயா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அங்கே இருக்க எல்லாருமே என்ன திரும்ப இவ வந்துட்டாளா, ஆளை காணாமே 3 மாசமானு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே லூ நீ வந்து எனக்கு திரும்ப கிடைச்சதில் எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சு, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் நீங்கன்றது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவன் எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு நீ திரும்ப கிடைச்சது ஹாப்பி தான் சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணதுமே அவனுக்கு அங்கே அவளை பார்த்துட்டு வந்து ரொம்ப டவுட் ஆகிருது. உடனே நீ என் கூட வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு வேகமாக பிடிச்சி வேறு சைடில் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு கையில் தழும்பு இருக்கும், நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆயிடுது. இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்து அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து என் கையிலையுமே வந்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த தழும்பையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் அவனுமே வந்துட்டு நம்புறானா நம்பலையான்னு தெரியல, ஆனால் சும்மா வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக உனக்கான வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஃபோனில் வந்து அங்கே விஜி வந்து அதான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷாப்லேருந்து வெளியே போகிறவங்க வீடியோவை பார்த்துட்ருக்கான். மேடம் வந்து ஃபைனல் அங்கேருந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல பாஸ் அப்படின்றத அசிஸ்டன்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இவனோட ஃபேன்ஸே போல் எங்கே போயிட்ட நீன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் மேலேருந்து அங்கே அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இவருமே மேலேருந்து பார்த்துட்டு என்ன இதோ வந்துட்டு பார்த்த மாதிரி தோணுது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அங்கே கையில் ரிங்கை வச்சவன் பார்த்துட்டு ஒரே யோசனையாக தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து அங்கே ஒன்றா ரொமான்ஸ் பண்ணும்போது இந்த கையில் வந்து ரிங்கையுமே போட்டுட்டு நீ தான் என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாக மேரேஜ் பண்ணுறதை பற்றியுமே பேசியிருக்கான். ஸோ இதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் அந்த ரிங்கை எடுத்து கண்டிப்பாக நீ என்ன மன்னிச்சே ஆகணும், ஏன்னா நான் வந்துட்டு நினச்ச காரியத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து அங்கே அந்த ஒயின் ட்ரிக் அதில் வந்து போட்டு விட்டுறா. அப்போ அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட புது பாஸ் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா லூ தானே வந்துட்டு இப்போ வரைக்கும் பாஸாக இருந்தார், ஏன்னா இப்போ வந்துட்டு புதுசாக வரப்போகிறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.
அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே செக்ரட்டரி வந்துட்டு உண்மையிலேயே வந்து லூவ வந்து எவ்வளோ நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க தான் ஒய்ஃபா இருப்பாங்க, தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, வேகமா அங்க லூவோட பக்கத்துல போய் நின்னுக்கிறா. அங்க அவள பார்த்ததுமே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன நீ இன்னும் உயிரோட இருக்கியான்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, "என்ன உயிரோட இருக்கியா? என்ன வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், "இல்ல இல்ல மேடம், நீங்க வந்துட்டு 3 மந்த்ஸா ஆள காணோமா, ஸோ வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு" சொல்லிட்டு அவ வந்து எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோயின பார்த்ததுல அவளுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்ல. அப்ப அங்க நம்ம ஹீரோயினுமே அவள வெறுப்பேத்துறதுக்காக, என்னோட ஹஸ்பண்ட வந்து பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, அவள அங்க வெறுப்பேத்துற மாரி வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்தாங்க மேடம் உங்களுக்காக ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க குடுத்ததுமே, நம்ம ஹீரோயின் அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அத கீழ ஊத்தி விட்றா. "பாத்தீங்களா இதுல கெமிக்கல் கலந்திருக்கு. நீ என்ன வந்துட்டு என்ன கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதும், அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப லூ, "நீ வந்துட்டு தள்ளி நில்லு. பேபி கண்டிப்பா உன்னை இந்த மாரி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்க போனதும், அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு, "உனக்கு இருக்க வாய் ரொம்ப அதிகமாயிருச்சோ! முந்தி உனக்கு நடந்தது தெரியாதான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து கேட்டதும், அவளோட முடிய பிடிச்சு இழுத்துட்டு, "உனக்கு வந்துட்டு முந்தி நான் இருந்த மாரியே இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அவள போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. "வார்த்தைகள பார்த்து பேசு. நான் உன்னோட பாஸோட ஒய்ஃப்னா அந்த மரியாதைய நீ எனக்கு குடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு வேற மாரி ஆயி போயிரும்ன்னு" சொல்லிட்டு அங்க அடி சும்மா வெளுத்து விட்றா. அந்த செக்ரட்டரி வந்து, "நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே பண்றதுக்காக குடுக்கல" அப்படின்றத சொன்னதுமே, "கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அதையும்" சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க லூ வந்து, "நான் ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். யாரோ வந்து டிலீட் பண்ணிட்டாங்க" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின், "இருக்கட்டும் கண்டிப்பா எப்படினாலும் மாட்டுவாங்கல்ல" அப்படின்றத சொல்றா. அப்ப இவ வந்து என்ட்ட ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா. ஸோ வந்துட்டு உன்னோட செக்ரட்டரி என்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கல சொல்லுன்னு சொன்னதுமே, அங்க அவனுமே வந்துட்டு நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், "எனக்கு மன்னிப்பு கேட்டா பத்தாது. அவ கையில இருக்க அந்த பிரேஸ்லெட் வந்து நீ எனக்கு குடுத்துறணும்" அப்படின்றத சொன்னதும், அவளுமே அத கழட்டி குடுக்குறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு இத கிஃப்ட்டா குடுத்துருப்பா போல. ஸோ வந்துட்டு அவ புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு அஃபேர் போயிட்டுருக்கு. கண்டிப்பா இவங்க தான் என்னோட சிஸ்டர் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவளுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. அங்க ஒரு பொண்ணு வர்றா. அவளுமே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவ போல. அங்க நான் வந்து ஷேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு, "நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியலையா? நம்ம நெறைய ஒர்க் சேர்ந்து பண்ணியிருக்கோம்ன்னு" சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின், "எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ஞாபகம் மறந்து போயிருச்சு. எனக்கு எதுவும் சரியா தெரியல" அப்படின்றத சொன்னதும், "இவருமே நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இப்பயுமே ஹெல்ப் என்ன தேவைப்பட்டாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப நல்லவ மாரி அங்க பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், "சரி ஓகே இருக்கட்டும்" அப்படின்றத சொல்றா. இப்ப இந்த ட்ரிங்க்ஸ்ல யாரு என்ன வந்து கலந்தாங்கன்னு சரியா தெரியலன்னு சொல்லும்போது, அத பத்தி ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? எப்படினாலும் அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் இல்லையா? அத கொண்டு போயி நான் வந்து டெஸ்ட்க்கு குடுத்தேன்னா, யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்றத சொன்னதுமே, அவளுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. லூ இங்க செக்ரட்டரிய பிடிச்சு அங்க திட்டிட்டு இருக்கான். "நீ தேவையில்லாம அவட்ட ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத. என்னோட புது ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஒழுங்கா அவட்ட நல்லபடியா நடந்துக்கோ" அப்படின்றத சொல்றான். அங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி வந்துட்டு புது ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அத யார் இதுக்கப்புறம் வந்துட்டு வழிநடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு, அங்க நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, அவன் வந்து நான் ஏன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அவன பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோயின வேணும்னே அவ புடிச்சு அங்க தள்ளி விடுறா. ஏன்னா, அந்த கிளாஸ் கீழ விடட்டுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் போய் அவன் மேல இடிச்சதுமே அது கீழ விழுந்துருது. அப்ப அங்க கையில வந்துட்டு அந்த பட்டன் அவ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா, அவங்க சிஸ்டரோட வந்துட்டு சாவு நடக்கும்போதுமே இதே மாரியே தானே பட்டன் இருந்துச்சு. அவ வேகமா வந்துட்டு எந்திரிச்சுட்டு, "யான்" அப்படின்றத கூப்பிட்டதும், அப்ப அவனுக்கு ஷாக் ஆயிட்டு, "நீங்க இப்ப என்ன சொல்லி என்ன கூப்பிட்டீங்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். எங்கேயோ கேட்ட மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க லூ வந்து, "இது உன்னோட ஆன்டி" அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோக்கு அவங்க ஃபியான்ஸே பார்த்த மாரி அங்க தோணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட, "இது என்னோட நெஃப்யூ. இவன் தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிய வந்துட்டு பார்த்துக்க போறான்" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்பாவே சரி ஓகே நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போகும்போது அவன் நடந்து போற விதத்தை பார்த்துட்டு அங்க அவனுக்கு தன்னோட ஃபியான்ஸே நடந்து போற மாதிரியே தோணிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே கிளம்பி வந்துட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்துட்டு நீ வந்து காஃபி கொண்டு போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹீரோயின்ட்ட அப்போ அடிபத்தா இல்லையா அவள் தான் சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே காஃபி கொண்டு போறா. இன்னைக்கு பாரு இவளுக்கு என்ன அந்த அசிங்கம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹீரோக்காக அங்கே காஃபியை கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோ
இந்த காஃபியை குடிச்சிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். வேகமா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இந்த காஃபி நான் சுகர் இல்லாமல் குடிப்பேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபியான்சேக்கு தான் தெரியும், அது எப்படி உங்களுக்குமே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இதில் என்ன இருக்குது, என்னோட ஹஸ்பண்டுக்குமே அதே மாதிரி காஃபி தான் பிடிக்கும், அதனால தான் உங்களுக்கு போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறா. மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிருது. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்போ அந்த ஷீயை பார்த்து இந்த ப்ராஜெக்ட் அப்போ வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம் இவ தான் சொன்னதுமே இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தவ கையை காமிக்கிறா. இவ்வளோ வந்துட்டு வேணா நீங்கள் பனிஷ் பண்ணுங்களேன், இவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லுங்களேன் இப்படி அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. ஏன்னா அவளுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே வந்துட்டு நர்வஸாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஓகே பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கே இப்போ உடம்பு முடியாமல் இருக்குது, இதை உன்னால் பண்ண முடியுமான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கையை வந்துட்டு ஒரு மாதிரி டச் பண்ணதும் நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பண்ண மாதிரியே தோணுது. அப்போ அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோயின் நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன நான் யாருன்னு தெரியலன்னு சொன்னதும் எனக்கு கண்டிப்பாக உன் மேலே டவுட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்துட்டு எவ்வளோ டெக்னாலஜி ஆயிடுச்சு, ஃபேஸை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒழுங்கா நீ வந்துட்டு பார்த்து பேசு அப்படின்றத சொன்னதுமே அவன் பக்கத்தில் கிஸ் பண்ண போனதும் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடா. உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, நான் யாரும் உனக்கு தெரியலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து உன்னோட ஆன்ட்டி, நீ மரியாதையோட நடந்துக்கோன்னு சொன்னதுமே அவன் சாரி கேட்டுட்டு அங்கே இருந்து நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக போய் ஐ திங்க் இது உங்கள் பாஸோட பட்டன் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே இல்லை இது பாஸ்டாவோட பட்டன் கிடையாது, ஏன்னா அவன் ஷர்ட்டில் வந்துட்டு எந்த பட்டனுமே பியலை, வேறு யாரோடதாச்சும் இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே டென்ஷன் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் அவள் டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டரோட பழைய டிசைன் ஒன்று கிடைச்சிருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. அப்போ அந்த ஷீ வேறினே வந்து காஃபியை ஊற்றி விட்டுட்டு ஐயோ இதுவும் போச்சான்னு சொன்னதுமே ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு ஃபேஸில் அங்கே தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு தேவையில்லாமல் இதே மாதிரி என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவ்வளோ மிரட்டினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு பயமாயிருது. இப்படி வந்து இவ மாறி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன் பட் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ப்ளீஸ் நீங்கள் யாராச்சும் அனுப்பி அவரை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவனுக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ண அங்கே வந்துட்டு வயிற்றில் ப்ராப்ளம் வந்துருமே அப்புறம் ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காக இருது. இவங்களுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ண போனால் என் பாட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாத நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு கூட போய் அவள் பண்ணுறான். பட் இருந்தாலும் அவன் கேட்காம அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே இப்போயாச்சும் முடிஞ்சிச்சுல வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே உன்னோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்கு அங்கே ஃபேன்சி மாதிரி தான் தோணிட்டுருக்கு, நீ ஏன் என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே லூ வந்து அவ்வளோதான் அங்கே அவளை பிடிச்சி தள்ளிட்டு அவனை போட்டு ஒரு அடி விட்டான். என்ன தெரியும் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பா உன்னோட ஆன்டிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணிட்டு அங்கே தப்பாக நடக்க பார்த்ததுமே அவ்வளோதான் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் நீ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதும் அங்கே அவன் வந்து நீ எதுக்காக அப்புறம் அவனை போய் மீட் பண்ண, அவன் கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னோட அந்த நெஃப்யூக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் உனக்கு தான் கால் பண்ணார். பட் வந்துட்டு அப்போ உன் கால் கிடைக்கலன்னு சொல்லி தான் எனக்கு வந்துட்டு கால் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியை தான் நான் வந்து கூட்டிகிட்டு வர போனேன், நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் வந்து ஏதாச்சும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து மோசமாக நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு எதை பற்றியும் பெருசாக நினைக்கலன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து வெளியே போயிட்டு செக்ரட்டரிட்ட தான் கால் பண்ணி நான் இப்போ மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போகிறான். பிறகு அவ கூட தான் சேர்ந்து அவன் வந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட் அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதும் அவளுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இன்றைக்கி என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போகணும், ஸோ நீ இதை போட்டுட்டு கிளம்பி ரெடியாயிருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோயின் அவன் எங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வரவுமே அங்கே ரொம்பவே பார்த்துட்டு ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. பட் அவன் கண்டுக்காமல் உள்ளே போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே அவனோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன நீ உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன உயிரோட இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, 3 months உனக்கு காண இல்லையா, ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி கேட்டுட்டோம், நீ வந்துட்டு பெருசாக
பெருசாக எடுத்துக்காத, வா நம்ம வந்துட்டு இப்போ சாப்பிட்லாம், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு குக் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தா அங்கே லூவோட அம்மா, நீ வந்துட்டு என்ன மாதிரி சமைச்சிருக்க, ஒழுங்கா உனக்கெல்லாம் சமைக்க தெரியாதா, எப்போ தான் கற்றுக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் என்ன சமைக்க சொன்னீங்களோ அதை தான் நான் வந்து சமைச்சிட்ருக்கேன், நீங்கள் இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா எது பேசினாலும் பேசாமல் இருப்பா, என்னடா இப்படி உள்டாவாக வந்துட்டு பதில் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு பிடிக்காத போல் ஒரு சாப்பாடு அதை எடுத்து வச்சு நீ இப்போ சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் இவன் டவுட் பட்டுட்டு தான் இந்த மாதிரி பட்டுட்ருக்கான், ஸோ வந்துட்டு இந்த டவுட்டை நம்ம எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வந்துட்டு அவள் எப்படியோ வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவள் வந்து ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு வந்துட்டு அது முடியலை, வாமிட் வர ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோக்கு இன்னுமே டவுட் அதிகமாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம லூ வந்து இந்த ரெட் வைன் குடி அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு வேணாம், நான் இப்போ ரூமுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ லூமே நானுமே இப்போ போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அப்போ அங்கே வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த லூக்கு, அவங்க ஒய்ஃப் தான் வந்து ரெட் ஒயின் வந்து பிடிக்காதே, அவளுக்கு அலர்ஜி ஆச்சு, எப்படி கொடுக்குறான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக எந்திரிச்சு போகிறான். பிறகு அங்கே நம்ம லூ போயிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மைண்ட் வந்துருச்சு போல். அங்கே பக்கத்தில் நெருங்கி வந்ததுமே இப்போ என்ன அவசரம், ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு போய் ஷவர் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம ரொமான்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவனும் ஓகே பேபி நீ வெயிட் பண்ணிட்டு இருந்துரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் எல்லா ட்ரெஸ்ஸையும் இங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அதில் பட்டன் எல்லாமே இருக்குது, அங்கே ஒரு ரெசிப்ட் இருக்குது அந்த ட்ரெஸ் வாங்கின மாதிரி. ஸோ வந்துட்டு அதை வேகமாக எடுத்துகிட்டு போய் எங்கள் மெய்டிட்ட இது வந்துட்டு எப்போ அவர் வாங்கினார், எங்கே அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொன்னதுமே இது வந்துட்டு அவர் வாங்கலை, ஹான் தான் அவருக்காக கிஃப்டாக கொடுத்தாரு, நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் இதுக்காக நான் அவன்கிட்ட போய் பேசணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அவளை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு இப்போ நீ வந்து என்ன வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். உண்மையை சொல்லு, நீ தானே என்னோட ஃபியான்ஸை, வந்துட்டு எல்லாம் வந்து ரியாக்ஷனுமே அவளை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, ஃபேஸை நீ வந்து மாற்றிட்டு வந்துட்டு எதுக்காக இப்போ என்கிட்ட நடிச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் உன் முதுகில் பார்த்தா ஒரு மோல் இருக்கும், அதை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு டச் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கடிச்சு வச்சுட்டு வேமா அங்கே வந்து ரூமுக்கு போயிடுறா. அவனை பார்த்து அங்கே குளிச்சுட்டு வந்துட்டு சரி ஓகே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேமராலாம் போய் அவன் வந்து எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோயின் என்ன நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதும் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் பிடிக்குன்றது என்ன உனக்கு தெரியாதா, நம்ம எப்பயுமே இப்படி தானே பண்ணுவோம், இந்த வீடியோஸை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்றது உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்கான். சரியான சைக்கோ போல இவன். நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதுமே அவன் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்க பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு ஹான் சொல்லிட்டு அவனோட நேமை சொல்லி அங்கே கத்துனதுமே ஹீரோ வேமா வந்துடுறான் காப்பாற்றுறதுக்காக. அப்போ அங்கே அவள் சோல்டரில் இருக்க அந்த மச்சத்தை அவன் வந்து பார்த்துடுறான். அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு அந்த லூவை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அவனுக்கு ரொம்பவே டவுட் அதிகமாக ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக வந்துட்டு இது என்னோட ஒய்ஃபாக இருக்க சான்ஸ் இல்லை, நம்ம ஏதாச்சும் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே யோசிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து அந்த மச்சத்தை காமி நான் பார்த்தேன்னு சொல்லும்போது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் உன்னோட ஆன்ட்டி தான் அப்படின்றத சொன்னதும் அவன் நீ தேவையில்லாமல் வந்து பொய்யில் போய் மாட்டிக்காத, ஏன்னா லூக்கு உன் மேலே டவுட் ஆயிருச்சு, அவன் வந்து வேணுனே தான் உனக்கு ரெட் பெயின் கொடுத்தான், உன் மேலே வந்து அலர்ஜி ஆகட்டும்ன்றதுக்காக அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிருது. ஏன்னா அந்த ட்ரெஸ் கொடுத்தான் இல்லையா, அந்த ஃபேவரிட் போட்டாலுமே அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு அலர்ஜி ஆயிரும் போல், ஸோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னோட ஆன்ட்டி மட்டும்தான், நீ அதை புரிஞ்சுக்கோ, நீயா தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாச்சும் கற்பனையில் மிதந்துட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதுமே அப்புறம் எதுக்காக நீ இப்போ என்னோட நேமை சொல்லி என்னை காப்பாற்ற கூப்பிட்டு அப்படின்றத கேட்டதும் மிஸ்டேக்காக நடந்துருச்சு, நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடுவில் வரணும்னு மட்டும் பார்க்காத அப்படின்ற சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. கிச்சனுக்கு போயிட்டு அங்கே அவளுக்கு வந்து அலர்ஜி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் எடுத்து அவளாவே எங்கள் மேலெல்லாம் தேய்ச்சிட்ருக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்து பேசுகிறப்ப நம்ம ஹீரோயின் வேகமாக போய் மறைஞ்சிக்கிறா. எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுமே நீ வாயை மூடிட்டு பேசு, ஏதாச்சும் வந்துட்டு வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சு போயிடாமான்னு சொன்னதும் எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பையனுக்கு கிடச்சிருச்சுன்னா அவனே வந்துட்டு அவளை அங்கே வந்து வெளியே துரத்தி விட்டுருவான், அதுக்கப்புறம் என் கூட வச்சுருக்க போகிறான், ஸோ அது வரைக்கும் நம்ம இவளை பொறுத்துட்டு ஆகணும், இப்போ இவ திரும்ப வந்ததுமே நல்லது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படின்னா இந்த லூ தான் வந்து எல்லாமே பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே டவுட்டாக அதிகமாக ஆரம்பிச்சிருது.
அவர் ரூமுக்கு போயிட்டு அந்த கேமராவில் ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறா. பட் எதுவுமே இல்லை. அங்கே அந்த லூ வர மாதிரி சவுண்டு கேட்டதுமே வேகமாக போய் அங்கே மறைஞ்சிக்கிறா. உள்ள வந்து டவுட் ஆகிட்டே வர்றான். பட் அங்கே செக்ரட்டரி கால் பண்ணதுமே அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவள் அடியில் அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோன் இருக்கு, அவங்க சிஸ்டரோடது தான். அதை எடுத்து அவன் வந்து பார்த்தா அந்த ஃபோனில் வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அது நம்ம ஹானோடது தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு அங்கே கால் பண்ணியுமே பார்க்குறா. பட் அங்கே நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே லூ வந்து பேபி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அந்த ஃபோனை வந்துட்டு வேகமாக மறைச்சிட்டு ஃபேவரிட் போட்டதுனால என் உடம்புலாம் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னதுமே அங்கே அவன் வேகமாக வந்து ட்ரெஸ்ஸை வந்துட்டு இப்படி பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்து அலர்ஜி ஆகிருக்கு. ஆமாம்ல உனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து ஒத்துக்காது, நான் மறந்து போய் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவட்ட சாரி கேட்டு நீ மெடிசன் போட்டுக்கோ, நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதுக்காக ஏன் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, மெடிசன் சாப்பிட்டா சரியாக போக போகுது அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எடுத்து காமிக்க போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே செக்ரட்டரி கால் பண்ணதுமே அங்கே வேணா வந்து அவன் கட் பண்ணிட்டு இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நீ வந்துட்டு இப்போ படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவன் மேலே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வெளியே போய் பார்த்தா அங்கே வெளியே இருந்து ஒரு பையன் நீங்கள் கீழே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு நீங்கள் யார், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னதும் என்ன மேடம் நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, நான் தான் உங்களோட டிரைவராக வந்து ஒர்க் பண்ணவேன், உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க, ஆனால் அதுக்குள்ளே தான் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே டவுட் அதிகமாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவன் இந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா அவன் வேற ஒரு லேடி கூட அங்கே க்ளோஸாக இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னே இவன் சரியான பொம்பளை பொறுக்கியா, கண்டிப்பாக இவனை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ இருந்து நீ எனக்காக ஒர்க் பண்ணு, இன்னுமே அவனை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்து எனக்கு நிறைய கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு போய் அந்த மோலில் வந்துட்டு அவளாவே வந்து அங்கே தீய வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிறா. ஏன்னா வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அவதான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறா. பிறகு அங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வேறு நடத்திட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம லூவும் அங்கே ஒரு லேடியுமே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து புதுசாக பண்ண போகிறத பற்றி அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேடியை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தது அந்த லேடி தான். அந்த செக்ரட்டரிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளுக்கு வந்து ஜெலஸ் ஆகுறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இவங்க கூட க்ளோஸாக இருக்காங்களே 2 பேருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட பாஸ்க்கு நான் வந்து துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ அங்கே லூ வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்ன இவங்க கூட வந்துட்டு ஏதோ வந்து அஃபேர்லாம் போயிட்டுருக்குன்ற மாதிரி உன்னோட செக்ரட்டரி என்கிட்ட சொல்கிறாங்களே என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பேபி நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் போய் அப்படிலாம் பண்ணுவேன்னா அவள் ஏதாச்சும் உளறி இருப்பான்னு சொல்லிட்டு அவளை போய் அங்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஏதாச்சும் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து விடணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வாயை திறந்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறதுமே அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் பாரு உன் செக்ரட்டரி கண்டிப்பாக அவளோட வாயை திறக்காமல் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சுக்கா. நம்ம ஹீரோவை அங்கே அசிஸ்டன்ட் மீட் பண்ணிவிட்டு பாஸ் உங்கள் ஃபியான்ஸே காணாமல் போன அன்னைக்கு தான் உங்கள் லூவோட ஒய்ஃப்மே காணாமல் போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே அங்கே டவுட் அதிகமாக ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்கியோ அது ரொம்பவே வந்துட்டு ஆபத்தான வேலை, நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு பர்சன் வந்துட்டு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம், அப்போ ரொம்ப வந்துட்டு நம்ம 2 பேர் ஒன்றா இருந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு என்கிட்ட இப்போ இருக்குது, நீ வந்து நான் அதை பார்க்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே கூட போகிறா. அப்போ அந்த பர்சன் நான் வந்து உன்னை போய் சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, ஆனால் நீ இப்போ வந்து என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே வந்து ஒரு கிக் விட்றா. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ லூ எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயின் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இவனை வந்துட்டு இவன் வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டான், நான் வந்து இதை ரெக்கார்டுமே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. அந்த லூ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பேபி, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கிளம்பி போகும்போது அவளுக்கு அப்படியே மயக்கமாகிடுது. அப்புறம் அவளை அங்கே ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் அங்கே 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சோ அதே நம்பர்லேருந்து தான் திரும்ப வந்திருக்கு, இது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபியான்ஸே தான் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் அவனை மீட் பண்ணப்போ அங்கே வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணுறதை பார்த்துட்டு கண்டிப்பாக இப்படின்னா அவள் தான் இவ அப்படி எப்படி வந்துட்டு ஃபேஸை மாற்றிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. வேகமாக மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே
முழிக்கும்போது அங்கே டாக்டர் வந்துட்டு நீங்கள் வந்து மயக்கமானதை பார்த்து நான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோன்னு நினச்சிட்டேன்னு சொன்னதும் அங்கே என்ன ப்ரெக்னெண்ட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பட் வந்துட்டு இது நார்மலான மயக்கம் தான், நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு டயர்டாக இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் அவளும் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே லூக் வந்துட்டு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் நீ வந்து கவலைப்படாத, நீ போயிட்டு வா ஒர்க்கை பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ உண்மையை சொல்லு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் என்னோட ஃபியான்சே, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி ஃபேஸை மாற்றிட்டு வந்திருக்க, உண்மையை சொல்லு, சரி நீ வந்துட்டு அந்த மூளை காமி அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் வந்து அவன் ஷர்ட்டை பார்த்துட்டு இந்த பாரு எங்கே இருக்குது, நீ வந்துட்டு ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுட்டு பேசாதான்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறான். அப்போ டாக்டர் வந்து நீ உண்மையிலே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்புறம் நீங்கள் ஏன் எல்லாரும் முன்னாடி வந்து பொய் சொன்னீங்கன்னு சொன்னதுமே என்னோட சிஸ்டர் என்னோட கிளைண்ட் அவங்க வந்து ஹஸ்பண்ட் எப்படி அவளை அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்து இப்படி நடந்துருச்சுன்றதுல எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. அதனால தான் உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நான் அவளை மாதிரி மாற்றினேன். அவளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையான எவிடன்ஸ் சிலதுமே என்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் அந்த செக்ரட்டரியை போய் மீட் பண்ணிட்டு இப்பயாச்சும் நீ உண்மையை சொல்லு, என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அப்போ அவள் நீ என்ன நினச்சிட்ருக்க, உன் கூட சேர்ந்து அவர் நல்லபடியாக வாழ்வாருன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கூடிய சீக்கிரம் அவர் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க தான் ஒய்ஃபாக வரப்போகிறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ எப்படி நினச்சிட்ருக்கிறது எப்பயுமே வந்துட்டு கரெக்டாக நடக்க போகிறது கிடையாது, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேதுன்னு சொன்னா அவள் இக்னோர் பண்ணிட்டு போகிறா. பிறகு அந்த கிளைண்ட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டு அங்கே வந்துட்டு மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இவ கூட எனக்கு அஃபேர் இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவெல்லாம் வந்துட்டு இங்கே அவனை மேரேஜ் பண்ணிக்க தகுதியே கிடையாது, அங்கே செக்ரட்டரி தான் வந்துட்டு பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட வந்து அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, இவன் தான் சரியான ஃப்ராடு, இவன் தான் பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை போட்டு இழுத்து விட்டதுமே அவன் வந்துட்டு அங்கே சாரி கேட்டது இவனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே நீ வந்துட்டு இதை பற்றி கவலைப்படாத பேபின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு உங்களுக்கும் அப்போ உங்கள் செக்ரட்டரிக்குமே அஃபேர் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு இப்பயே வேணா அவளை ஜாப்பை விட்டு வேணாலுமே தூக்கிறேன், இல்லை வேறு பிரான்ச்சுக்கு வேணாலுமே மாற்றிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். அந்த செக்ரட்டரி அங்கே போயிட்டு என்ன வந்துட்டு நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃப்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்களா, என்னை ஏன் இப்படி வந்து தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே வந்துட்டு அங்கே அவனுக்கு ஹாப்பியாகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் அவன் நீ வெளியே போ அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு உன் லெவலில் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போயாச்சும் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டதுமே கூடி சீக்கிரம் எப்படினாலும் நான் தான் வந்துட்டு அவனோட ஒய்ஃப் ஆக போகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பார்சல் வருது. அப்போ அந்த ஷென் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரிப்போர்ட் வந்துருச்சு அந்த கிளாஸ் வந்துட்டு அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தான் அந்த ட்ரிங்க்ஸில் கெமிக்கலை கலந்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும் உங்களுக்கும் அந்த கிளைண்ட்டுக்குமே தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சேன், பட் இன்னைக்கு தானே உண்மை தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரியுமே அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுக்கா, உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லவர், எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் வாட்டி என்னத்தையும் உளர்றா. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வேலை பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன என் ஹஸ்பண்ட் மேலே க்ரஷ் இருக்கான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நான் வந்து எல்லாமே கேட்டுட்டேன், உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, ஃபைனலாக உன்னோட சிஸ்டர் கால் பண்ணாங்க எனக்கு, அப்போ அதற்கான வந்துட்டு எல்லா ரெக்கார்டுமே என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னோட ஃபோனில் வந்துட்டு நீ டச் பண்ணால் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகுன்றது உனக்கு தெரியலன்னு சொல்லுதும் நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட வந்துட்டு யோசிக்காமல் டக்குன்னு அந்த ஃபோனை தொட்டதுமே அது ஓப்பன் ஆகிருச்சு. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா நீ திரும்ப என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டியா, அப்பயுமே என்கிட்ட வந்துட்டு நீ சாதாரண டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தின, ஆனால் இப்போ பெரிய பணக்கார வீட்டு பையனை வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ நான் உன்கிட்ட எந்த பொய்யுமே சொல்லலை, உன்னோட சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணது என்னமோ உண்மைதான், பட் என்னால் அப்போ வந்துட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஆனால் உனக்கு நான் கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுச்சுக்கா. அப்போ அந்த ஷேன் அந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கே லூக் வந்துட்டு அனுப்பி விட்றா. நெக்ஸ்ட் அங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவள் என்ன உன்னை வம்பு பண்ணி ஹக் பண்ணானா அப்படின்றத கேட்டதும் இல்லை நானாவே தான் ஹக் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு நீ என்ன எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறன்றது எனக்கு தெரிய வேணாமான்னு கேட்டதும் அவன் மடியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு யாரையாச்சும் ஹக் பண்ணாலும் சரி அவங்க வந்து உன்னை யாராச்சும் ஹக் பண்ணாங்களோனாலும் சரி நான் கண்டிப்பாக வந்துட்டு கொல்லாமட்டு விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் நீ அந்த லெவலுக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற செட் அங்கே பேசிட்டு அவங்க வந்து அவள் பக்கத்தில் அவன் ரொமான்ஸ் பண்ண வந்ததுமே அவளுக்கு அங்கே மீட்டிங் வர ஆரம்பிச்சிருது. வேமா அங்க இருந்து ஓடி போயிடுறா.
நம்ம ஹீரோயின் அந்த ஷென்னை மீட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து நீ தான் அனுப்புனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறியோ அது எப்பயுமே உனக்கு வந்துட்டு கிடைக்காதுன்றதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே காஃபி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அதை ஆளுங்கெல்லாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லதும் ஆனால் அவன் வம்பு பண்ணி இங்கே பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்ணாத யாராச்சும் பார்த்தா ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் உன்னை என் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்போ இந்த லூ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ ட்ரெஸ் சூஸ் பண்ணு நம்ம 5th ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நீ வெயிட் பண்ணி நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறா. அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி வந்துட்டு நீ எப்படி அவளை வந்து திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருப்பா. அப்போ என்னோட நிலைமை நான் உனக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நீ யார் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு அவள் தான் என்னோட ஒய்ஃப் நீ மரியாதையாக போ லெவல் என்னன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே பேபி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த பாருங்க 3 monthsக்கு முன்னாடி இவ தான் என்னை போட்டு அடிச்சிருக்கா என்னை கொலை பண்ணுறதுக்குமே ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிச்சதும் அங்கே அவன் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து என்ன பண்ண முடியும் எனக்கு உங்களுக்கு அன்றைக்கி வந்து சண்டை நடந்துச்சு அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் அங்கேருந்து வந்துட்டு கோவமாக போயிடுறா இப்படி தூரத்துக்கு அசிங்கப்படுத்தினானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்பயாச்சும் உனக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீ வந்துட்டு என்ன இப்பயாச்சும் ஒத்துக்கிறியா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவள் எதுவுமே இப்போ பதில் பேசாமல் அமைதியாக இருக்கா. நம்ம ஹீரோயின் எனக்கு அந்த டிரைவர் வந்து கால் பண்ணி கூப்பிடுறாரு நீங்கள் வாங்க இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த லேடி கூட வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒன்றா இருக்கும்போது இவ போய் பார்த்துருப்பான் நேரடியாக. ஸோ வந்துட்டு அவங்க தான் அவளை அடித்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த லேடி கூட தான் அஃபேர் போயிட்டுருக்கு இவங்க ஹஸ்பண்டுமே வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்ருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இன்னுமே எனக்கு டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு வந்து அஃபேர் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் அது வந்து தெரிஞ்சுட்டு போகுது ஆனால் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இதனால் எந்த ப்ராப்ளமே வராது இது நார்மல் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சுட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. உங்களுக்குமே குழந்தை இருக்குல்ல நாளைக்கு வந்துட்டு உங்கள் குழந்தையோட லைஃப்பில் இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியலன்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறது நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது இந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் உங்கள் ஹஸ்பண்ட் கூடமே எனக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னு சொன்னதும் என்ன அந்த ப்ராஜெக்டில் இருக்குது அந்த இடத்த பற்றி எல்லாரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டதும் என்னென்ன மறந்து போயிட்டீங்களா அந்த இடமே உங்களோட தானே உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அந்த இடம் எப்பயோ வந்து மாறும்னு சொல்லிட்டு பார்த்தாரு பட் எதுவுமே முடியலை இப்போ 5th ஆனிவர்சரி முடிஞ்சிச்சு நான் தன்னாலே மாறிக்கிறோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னோட பேரண்ட்ஸோ என்னோட சிஸ்டரோ இதை பற்றி எதுவுமே கிட்ட சொல்லலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிட்டாங்க ஏதோ சொல்ல வர்றான் பட் அவளுக்கு அப்படியே வந்து அங்கே மயக்கமாகிடுது. அப்போ அங்கே லூ வந்துட்டு இப்படி அடுத்தவங்க ஒய்ஃபை வந்துட்டு நீ இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நீ வந்துட்டு அவளை விடு எனக்கு அவளுக்கு இன்னைக்கு மேரேஜ்னு சொன்னதுமே ஹீரோ உங்களுக்கு தான் இவன் மேலே வந்துட்டு டவுட்டாக இருக்கே ஒய்ஃபா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வந்துட்டு உங்களுக்கு வந்து மேரேஜ் கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வந்து தூக்கிட்டு போகும்போது அந்த ஷென்ட்டை ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு அவள் தான் வந்துட்டு அங்கே மெடிசன் கலந்து கொடுத்துருக்கா போல் மயக்கம் வர்றதுக்காக. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் மயக்கத்தில் இருக்கும்போது அவன் வந்துட்டு அங்கே சிக்னேச்சர் எப்படியாச்சும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே முழிப்பு வந்துடுது என்னாச்சு பேபி என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம வந்துட்டு எப்பயோ இதெல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிங் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வெட்டிங் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே வெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு இந்த வெட்டிங் வந்து நடக்காது இவ வந்து உன்னோட ஒய்ஃப் கிடையாதுன்னு சொன்னதுமே இவ என்னோட ஃபியான்சேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே லூ வந்து என்ன நீ பைத்தியம் ஆயிட்டியா உன்னோட ஃபியான்சே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃபை உன்னோட ஃபியான்சேன்னு சொல்கிறியான்னு கேட்டதும் நீ வந்து என்ன பேசாமல் இருந்துட்டுருக்க நீ சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அந்த டிரைவரை பார்க்குறா. அப்போ அவனுமே வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செய்ய காமிச்சதும் ஆமாம் நான் வந்துட்டு உண்மையை சொல்கிறேன் எல்லாத்தையுமே இவன் தான் என்னோட சிஸ்டரை கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். லூ வந்து அவன் ஷாக் ஆகிட்டு உனக்கு உட முடியலன்னு நினைக்கிறேன் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அவன் பயந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நீ பண்ணிட்டு என்ன வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கு அந்த நிலத்துக்கடியில் வந்துட்டு தங்கம்லாம் புதஞ்சிருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்ருக்கீங்கல்ல அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அந்த செக்ரட்டரியுமே எல்லாமே உண்மை தான் இவன் வந்துட்டு அங்கே வந்து தன்னோட பேரில் வெளிநாட்டில் நிறைய சொத்தெல்லாம் வாங்கி வச்சுட்ருக்கான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே
இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு அவளுமே ஒத்துழைப்பு கொடுத்துடுறா. அப்போ அங்கே அவன் சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க பேபி, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், போதும் உன் நாடகத்தை நிப்பாட்டு, நீ எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன்னு எனக்குலாம் தெரியாதான்னு சொன்னதும், அப்போ அங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, என் பையன் மேலே வந்துட்டு ஏன் பழிய போகிறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீங்களுமே கூட சேர்ந்து தானே இப்படி துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின், என் சிஸ்டர் வந்து செத்து போனதுக்கு காரணமே நீங்கள் தான், குடும்பத்தோடு சேர்ந்து தானே அவளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. என்ன வந்து எல்லாருமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து தானே இந்த மாதிரி பண்ணீங்க, அப்புறம் என்ன புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே வந்துட்டு யாருக்குமே எதுவும் பேச முடியலை. என்னோட சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. டிரைவருமே இப்போ என்கிட்ட எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவருமே சில எவிடன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சதும் நம்ம ஹீரோயின், பார்த்தீங்களா இவங்களோட லட்சணத்தை அப்படின்றத சொல்லிட்டு, இந்த பாரு என்கிட்ட வீடியோவுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அப்போ அந்த ஷென் வந்து கண்டிப்பாக அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், கரெக்டாக அவன் வந்து கொலை பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது, கொலை பண்ணது நீ தானே அப்படின்றத சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ் ஷாக் ஆகிட்டு, இந்த பயந்தாங்குழி போயிட்டு கொலை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறா. அங்கே போட்டு பார்த்தா அவள் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் உன்னை கொலை பண்ணிட்டேனே, எப்படி நீ திரும்ப உயிரோட வந்த, நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு அவள் கேட்கும்போது, உன்னை பற்றி ஆரம்பத்துலேருந்தே எனக்கு டவுட் இருந்துச்சு, உன்னோட டெஸ்கில் வந்து நான் உனக்கு தெரியாமல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், ஸோ நீயாவே உளர்னதான் இது அப்படின்றத சொன்னதும் அங்கே லூக்கே அவளோட பேச்சை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. எதுக்காக நீ என்னோட சிஸ்டருக்கு இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு இவர் மேலே க்ரஷ் இருந்துச்சு, பட் வந்து உங்கள் சிஸ்டர் வந்து வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்டு அவருக்கு வந்து துரோகம் பண்ணாங்க, அவர் என்னன்னா இந்த செக்ரட்டரி கூட வந்து அஃபேர் வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவப்பட்டு அங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி, என்ன உளறிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி அவங்கள போய் கொலை பண்ண அப்படின்றத சொல்லும்போது, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் பாட்டு சொல்கிறா. அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோட்டி எப்படியாச்சும் அவள் லவ் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கா. அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி கூட ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணியிருந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த இன்னொரு லேடி வந்ததுமே அவளை அங்கே போக சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணி பேசியிருந்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே வந்து பார்த்துட்டு என்ன வந்து பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டதுமே அப்போ அவன் அவளை அடிச்சுட்டு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, நீ நம்ம பெரிய ஒழுக்க மாதிரி பேசிட்டு இருக்கே, நீ வந்து அந்த கிளைண்ட் கூட வந்துட்டு தப்பான உறவில் இருந்தவ தானே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், அது எல்லாமே போய் தான், உனக்கு வந்துட்டு ஏன் புரிய மாட்டுது, நான் உனக்கு வந்து அப்படி துரோகம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, எனக்கு நீ பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லுறதும், என்ன டைவர்ஸ் கொடுக்கவா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வேணும், அதனால தான் உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட்மே வந்துட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை அவர் லவ் பண்ணுறாரு, நான் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிடுவாருன்னு சொல்லியிருந்திருக்கா. அப்போ அந்த ஷென் அது எல்லாத்தையுமே அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் என்னோட வழியிலேருந்து விளக்குனாதான் எனக்கு வந்துட்டு அவர் கிடைப்பாரு, ஸோ நான் வந்துட்டு இவளை வந்து கொலை பண்ணி அந்த பழியை தூக்கி அந்த செக்ரட்டரி மேலே போட்டுறான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் அட்டாக் பண்ணி அப்போ கொலை பண்ணியிருக்கா. ஸோ அங்கேருந்து போனதுமே கொஞ்ச நேரத்தில் அவனோட பேரண்ட்ஸ் அங்கே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்படி அடிபட்டு கிடக்கிறத பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க காப்பாற்றாமல் அவங்க பாட்டு அங்கேருந்து போயிட்டாங்க, சொத்து வந்து நம்மள்ட்ட கிடைக்கிறட்டோன்றதுக்காக. நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு சொத்துக்காக என்னோட சிஸ்டர் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே அப்போ அங்கே நம்ம லூ வந்து சொல்கிறான், நான் எப்போ உன்ட்ட சொன்னேன் உண்மையில எனக்கு வந்துட்டு க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என்னை பாராட்டினீங்களான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உன்னோட ஒர்க்குக்கு தான் பாராட்டினேன், உண்மையில எனக்கு எப்பயுமே எந்த லவ்வுமே கிடையாது, நான் ஒரு விஷயம் சொல்லவா, என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து மற்றவங்க கூட தப்பான அஃபேர் வச்சுருக்கலாம், பட் அவளை எப்பயுமே நான் கொலை பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, ஆனால் நீ என்னோட ஒய்ஃபை என்கிட்ட பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என்னோட ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தவங்க கூட தப்பான உறவில் இருந்தான்னு சொல்லி தெரிஞ்சுதான் நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆனேன், பட் வந்துட்டு அதுவுமே இப்போ இல்லைன்னு ஆகி போயிருச்சு, ஸோ வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன்னால தான் என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து நான் கொஞ்ச நாள் இருக்க முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவள் வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு புரியவுமே முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் அவகிட்ட மன்னிப்புமே கேட்குறான். நான் வந்து உண்மையிலே அவளை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், அவள் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு நினச்சேன், பட் வந்துட்டு அவளை எப்பயும் கொல்லணும்னு நினைக்கல, அவள் கூட சேர்ந்து நான் எப்பயுமே இருக்குன்னு தான் நினச்சேன், பட் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இதோடன்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ இப்போ
எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுல்ல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு சொன்னதும், இந்த ஃபேஸ் வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸோட ஃபேஸ் இல்லையேன்னு சொன்னதும், ஃபேஸை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிட்டதுமே அங்கே அவங்க டிரைவருக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அங்கே ஒரு பக்கம் அவனுக்கு எமோஷனல் வேறு ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இறந்து போயிட்டா இல்லையா, ஸோ அதை நினச்சிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே ரிங்கை மாற்றிட்டு ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.